பாரு குட்டச்சி கால்ல இருந்து ரவுண்ட் அடிச்சு எங்கேயோ போயிட்டு வராயா. எங்க போயிட்டு வந்தா என்னை கழுவி ஊத்துவாயமா? என்னதாமா நினைச்சிட்டு இருக்க? எங்கதாமா போய் ஊரை சுத்திட்டு வரேன்னா எடுத்துக்கிட்டு அடிச்சேன். டாப்பு தனியா தெகுறி பாரு, மூஞ்சி முகரை பாரு. இதெல்லாம் மனுஷன். நான் வந்துட்டேன். ஆம்பளை கூட்டம் கம்மியா இருக்கு ரேஷன் கடையில. வாயானா போன் அடிச்சுட்டு ஒரு போனுக்கு அப்புறம் போன் அடிச்சா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு படுத்து கிடந்துட்டு என்ன பேச்சு பேசுறியா நீ? அங்க வாயா 3000 ரூபாய்க்கு டோக்கன் தராங்க. காலையில போனா சோறு தண்ணி இல்லாம எடுத்து போய் கால் நடுங்கி போயிருங்க. எம்பிட்டு கூட்டங்கிற நீ வந்தியா செத்த? ஆம்பளை கூட்டம் கம்மியா இருக்கு வான்னு சொன்னேன்னு. எல்லா டைமும் ஆம்பளை கூட்டம் கம்மியா இருக்கு. ஏன் ஆம்பளைல என்ன இதுக்கே போக மாட்டாங்க? அதெல்லாம் போய் பாரு. குடும்பத்தை கட்டுக்கோப்பா நடத்து. இந்த 3000 வாங்க எப்படி நிக்கிறாங்கன்னு. தடிப்பையில நல்லா திட்டிவிட்டேங்கிறீல. தடி மாதிரி வளர்ந்துருக்க. ஒண்ணுத்துக்கு லாயக்கு இல்லாம அவ காலு கையில கொணந்து போய் வந்து. சரி உடு, இப்ப என்ன உடு வாங்கிட்டு வந்துட்டீல. அதுக்காக தான் திறமையா நீ பேசி வாய் எடுத்து. திறமையெல்லாம் என் வாயெல்லாம் ஜெயிக்காது. அவங்க எப்படி குறுக்கால போந்தாலும் பின்னாடி போமா ஆம்பளை இவங்க எல்லாம் அப்படி பயில பின்னாடி போ. ஒரு பொம்பளை ஈவரக்கல்ல உள்ள போன்னு சொல்றதுக்கு இறக்கி விட்டுட்டு வா. சரி நான் சொல்றேன் கேளு. அந்த டோக்கன் கொடு. எதுக்கு டோக்கன்? வருஷம் 2 வாங்கிட்டு வருது. நானு 3000 ரூபாய் காசு வாங்குறது நீயா? உனக்கு போய் நான் அரிசி பருப்பு மட்டும் தான் நீ வாங்கி அதை வித்துட்டு வர. இது எனக்கு 3000 ரூபாய். எனக்கு வருஷம் 2 பொம்பளை வாங்குவோம். காசை நீ வாங்குவியா? இங்க பாரு மரியாதையா குடுத்துட்டு போய் டோக்கன் 3000 ரூபாய். கந்தபுரம் அந்த அக்கா டோக்கன் வாங்கதான் போறாங்க. போ அவங்க பின்னாடி 3000 ரூபாய் குடுத்துமா. நான் வாங்கிட்டு வரேம்மா. எங்க போய் என்ன வாங்கிட்டு வர? டோக்கன் 10ஆம் தேதி தான் வந்து தொலை வீட்டுக்குள்ள. அதுக்காவது போவியா? அதுக்கு நான் தான் போனேன். அதுக்கு நான் போறேன், நீ கவலைப்படாத. ஆம்பளன்னு பாக்க போயிரு.